தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஐயா விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்காரு. 3 மாதம் தான் முடிந்திருக்கிறது. அதற்குள் ஒற்றை வரியில் பேசுவது, ஒருமையில் பேசுவது, அசிங்கமாக பேசுவது, என்னடா நீங்க அரசியல் பண்றீங்க? என்ன இதை பார்த்தா ஏற்கனவே கழுதை தேர்ந்து கட்டரும்பாய் 25% திமுக வந்துட்டு. டிஎம்கே பொறுத்தவரை மூக்கு உடஞ்சி கிழிஞ்சி தொங்குது. இப்போ அதிகமான சட்டமன்றத்துக்குள்ள வர்றது இல்லையா? யாரு? நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் வந்தாலும் ஜோசப் விஜய் பேசுறதுக்கு பதில் சொல்ல 2 நாள் 3 நாள் கழிச்சு தான் பதில் சொல்றாரு. இப்படி நிறைய லேக்கிங் அவர்களுக்குள்ள இருக்கு. இதனால திமுக தடுமாறி கொண்டிருக்கிறது. 6 சிலிண்டரை கொடுத்து 3 சிலிண்டர் கொடுத்தது மட்டும்தான் தப்புன்னா, இப்படி நான் அனுபவப்பட்டேனே, இப்படி பல பேர் அனுபவப்பட்டிருக்காங்களே. நாளைக்கு இந்த அரசாங்கம் மீது குறைவு என்ன நம்ம பேசுவோம். ஆனா இவங்களுடைய செயல்பாடு சட்டமன்றத்தில் பார்க்கும்போது ஏதோ தாவேக்கா சரியாக ஆட்சி பண்ணல, அதனாலதான் நாங்க வெகுண்டு எழுந்து வந்து அவங்களை நாங்க எதிர்த்து பேசுறோம், அவங்களுக்கு நாங்க கேட்கிற கேள்வி பதில் சொல்ல முடியல தாவேக்கானால அப்படின்ற மாதிரி கும்பத்தை உருவாக்குறாங்க. என்னையா ஆட்சி பண்ண முடியல? நான் கேட்கிறேன், என்னையா ஆட்சி பண்ணல? என்ன தப்பு? தாவேக்கா என்பது இன்று பிறந்த ஒரு குழந்தை. நீ பல வருஷமா ஆட்சி கட்டில இருந்திருக்க. இந்த அரசாங்கம் தானே அந்த மணி வறட்சிக்கு காரணம்? இந்த அரசாங்கம் 5 லட்சம் கோடி வறட்சியை பண்ணியதா? இல்லையே, நீங்க தானே எல்லாமே பண்ணீங்க. 6 சிலிண்டருக்கு 3 சிலிண்டர் கொடுக்கட்டு தப்பு இல்லையே. இதுதான் பெரிய குற்றம். மக்களே உங்களை ஏமாற்றி விட்டார்கள். மக்களுக்கு பாதிப்பு. எங்களுக்கு தர்றதே சும்மா தரான். சட்டியில இருந்தா தான் அகப்பையில வரும். திரு சி.டி. நிர்மல்குமார் என்ன சொல்றாரு? உன்னுடைய மருமகன் அங்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க, பல 100 ஏக்கர் வாங்கியிருக்கலாம். அந்த பரந்தூரில் உங்க மருமகன் மட்டும் இல்லை, அவ்வளவு முதலீடுகளும் உங்க அரசு அமைச்சர்கள், உங்க அரசு பிரதிநிதிகள் வைத்திருப்பாரு. அவர் ஓப்பனா சொல்றாரு. அதை நீ மறுக்கணும். என்ன ஆதாரத்துல சொல்றீங்கன்னு கேட்கணும்ல. சார், தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சட்டமன்றம் தானா அப்படின்ற அளவுக்கு இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் திமுக ஆளும் கட்சியான தாவேக்கா பார்த்து அவங்க செய்யக்கூடிய செயல்முறைகள், அவங்க அந்த வன்முறை, இதெல்லாம் சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு தான் பாக்குறீங்களா? ரொம்ப கண்டிக்கத்தக்க வகையில் இருக்கு எல்லாமே திமுக சைட்ல இருந்து. திமுக தலையில மண்ணலி போடுது, வேற ஒண்ணுமே சொல்லல. நேற்று ஒரு கட்டுரை ஒன்று படித்தேன். திமுகவுடைய மூத்த தலைவர்களுக்கு உதயநிதியினுடைய சட்டமன்றத்தினுடைய பிரசன்ட், அவர் அங்கே பங்கு பெறுவதில் கொடுத்து பெரிய அதிருப்தி இருக்கு. ஆரம்பத்திலே ஒரு செடி வளரும் போதே நல்ல செடியாக வளரணும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த செடி ஆரம்பத்தில் மோசமான செடியாக வளர்ந்து விட்டால் அது காலத்துக்கும் இந்த கருப்பு ஸ்டெயின், அதாவது கருப்பு கரை which has been embedded, பசுமரத்தாணி போல ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் இவன் இவ்வளவு சில்லியானாளா அப்படின்னு பாரு. நான் ஏன் சொல்றேன்னா, திரு உதயநிதி அவர்களை பத்தி பேசும்போது அவங்க அப்பா அவர் மீது கருணாநிதி ஐயா அவர்களின் மீது உள்ள ஒரு கரை ஒன்றும் இல்லை. ரொம்ப அசிங்கமா ஒரு மோசமான தமிழ்நாட்டு அரசியலில் திரு கருணாநிதி அவர்கள் பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. அது உங்களுக்கு தெரியும். ஆமா, பாவாடை, நாடா, திராவிட நாடு, மாதவிடாய் ரத்தம், அண்டங்காக்கா, கருப்பு தோல், அசிங்கமா பேசு. இதெல்லாம் திரு கருணாநிதி அவர்களுடைய ஒரு தமிழறிஞர், முத்தமிழறிஞர், மூதறிஞர். இதை சொல்றதுக்கு எனக்கு ஒன்றும் வெக்கம் இல்லை. இதெல்லாம் அவருடைய கடந்த கால வரலாறு. இப்போ அவர் கடைசி வரைக்கும் கருணாநிதி அவர்களை அப்படித்தான் மக்கள் பார்த்தார்கள். சரி, பரவாயில்லை, அவர் புலமை வாய்ந்தவர், பல நொதிகள்ல சொன்னார். அவருடைய காலம் முடிந்தது. சிறந்த நிர்வாகி, அதில் எனக்கு ஒரு குறையும் இல்லை. சிறந்த தமிழறிஞர், சிறந்த நிர்வாகி, சிறந்த பேச்சாளர். இன்றைக்கு புதிதாக வருகிறது இல்லையா திரு உதயநிதி? நீங்க சொன்னீங்க, அவர் வருகின்ற போதே காவேரியில் தண்ணீர் வருவதை பற்றி கவலையில்லை, அவருக்கு வீட்டில் வர வேண்டும் என்று கேவலமான இழிவான அதில் முடிந்தது. இப்பொழுது சட்டமன்றத்தில் அவர்களுடைய நடைமுறை பாருங்கள். நக்கல், நையாண்டி, இதெல்லாம் என்ன? அதை தாண்டி ஒருமையில் பேசுவது இதை பற்றி பொதுச்சமூகம் என்ன நினைக்கும்?
ஐயா விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்காரு. அவர் ஒன்றும் மகாசூர புலியோ கடவுளின் அவதாரம் என்று நாம் சொல்லவில்லை. ஒரு சாதாரண எளிய பின்னணி கொண்ட மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆட்சி வருகிறார். அப்படித்தான். அவருக்கும் ஒரு பெரிய அனுபவம் கிடையாது. கூட இருக்கிறவர்களுக்கு உடனே. அப்போ அதற்கான கால நேரம் ஒன்று இருக்கிறது அல்லவா? 3 மாதம் தான் முடிந்திருக்கிறது. இன்னும் 3 மாதம் கூட ஆகல. அதற்குள் ஒற்றை வரியில் பேசுவது, ஒருமையில் பேசுவது, இரட்டை அர்த்தங்களை பேசுவது, அசிங்கமாக பேசுவது, பாடி லாங்குவேஜை இமிட்டேட் பண்ணுவது, இது என்னடா அரசியல்? நான் கேட்கிறேன். என்னடா நீங்க அரசியல் பண்றீங்க? என்ன இதை பார்த்தா ஏற்கனவே கழுதை தேர்ந்து கட்டரும்பாய் 25% திமுக வந்துட்டு. திமுகவை பொறுத்தவரை 25% தான் வந்து நிக்குது. இப்போ உன் கூட இருந்த தோழர் திருமாவளவனோ, காங்கிரஸ் கட்சியோ, IMULோ, மார்க்சிஸ்டோ, இந்திய கம்யூனிஸ்டோ இல்லை. குறைந்தபட்சம் ஒரு 7-8% அவர்கள் பெறுவார்கள். காங்கிரஸுக்கு ஒரு 3%, திருமாவுக்கு ஒரு 2%, ஏன்னா அப்புறம் கம்யூனிஸ்டுக்கு ஒரு 2, இதே போட்டாலே ஒரு 7-8% வந்துடும் குறைஞ்சபட்சம். ஆனா உங்ககிட்ட இருக்கக்கூடிய பாரம்பரிய கிறிஸ்தவ வாக்கு ஒண்ணுமே உங்ககிட்ட கிடையாது. தலித் வாக்குகள் திருமாவோடும் இங்கேயும் பிரிஞ்சு வந்துருச்சு. நேற்று திருமாவுக்கு கூடின கூட்டத்தை பார்த்தீங்க, பல லட்சம் பேர் உயிரை கையில பிடிச்சு வந்தார். அப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் 25 தான். நீ எந்த கூட்டணியும் இல்லாம, எந்த சாதி பின்புலமும் இல்லாம, எந்த பணபலமும் இல்லாம, எந்த பேச்சாற்றலும் இல்லாம, எந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கேப்பபிலிட்டியோ அடிப்படைத்துவமான எதுவுமே இல்லாம ஒருத்தன் கண்டெஸ்ட் பண்ணி got 35% இண்டிவிஜுவலா. அப்போ அதுக்கு மதிப்பு கொடுக்கணுமா? கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்ல. சும்மா அவன் இந்த 4 பேரை வச்சுட்டு ஆட்சி இல்லை, 108 இடங்களை பிடிச்சிருக்காரு. 35% வாக்களை பெற்றிருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் பாரம்பரிய மைனாரிட்டி உனக்கு ஓட்டு போட்டவங்கலாம் இவருக்கு ஓட்டு போட்டிருக்காரு. சரி, உனக்கு ஓட்டு போட்ட கட்சிக்காரர்களும் கூட்டணியும் இன்னைக்கு உனக்கு இல்லை. அப்ப நீ எப்படி நடந்துக்கிடணும்? எவ்வளவு கண்ணியத்தோட நடக்கணும்? உரிமையில பேசுவது, நக்கல் அடிப்பது. அப்ப என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? உங்க தாத்தா மரியாதைக்குரிய ஐயா கருணாநிதி அவர்கள் ஒரு வில்லனாகத்தான் பார்க்கப்பட்டார். 77 தோல்வி, 73 மாயத்தேவரோடு தோல்வி, 77 புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு தோல்வி, 80 நாடாளுமன்றத்தில் காங்கிரஸோடு சேர்ந்து வெற்றி, 80 சட்டமன்றத்தில் தோல்வி, 84 புரூக்லினில் எம்ஜிஆர் அவர்கள் படுத்து கிடந்தார், அப்போதும் தோல்வி, 87 டிசம்பர் 24 எம்ஜிஆர் அவர்கள் மரணிக்கும் வரை தோல்வி, PC அலெக்சாண்டருடைய ஆட்சி நடந்தது, 89 ஜார்ஜே என்று பிரிந்து தோல்வி, 91 தோல்வி. அப்போது இடையில் உங்கள் தாத்தா தமிழர்களே என்னை கட்டுமரமாக தூக்கி போட்டாலும் நான் மிதப்பே, நீங்கள் அதில் ஏறி பயணம் செய்யலாம். அடுத்து 40 ஆண்டு கால நட்பு, ராமச்சந்திரன் என் நண்பர், ஆட்சியை கொடுக்கல. இது கொஞ்ச காலம் எல்லாம் திமுகவுக்கு தெரியலையா? இப்ப விஜய் ஆட்சியில அதே நிலைமை தான் உருவாகுது. அவர் ஒன்றும் பெருசா எக்ஸ்ட்ரீமா எதுவுமே பண்ணல. அவர் பேசாம இப்படி உட்கார்ந்துட்டு தான் இருக்காரு. அவருக்கு ஒன்றும் தெரியாம இருக்கலாம். ஆனாலும் இது மக்களுடைய கொடுத்த ஆதரவு. நான் சொல்றதை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய விஜய்க்கோ, CT நிர்மல்குமாருக்கோ, ஆதவ அர்ஜுனனுக்கோ, ரமேஷுக்கோ நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 8 தலித் அமைச்சர்கள் இருக்காங்க, ஷாஜஹான் இருக்கிறாரு, இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. இவர்கள் யாருக்குமே எதுவும் தெரியாம இருக்கலாம், தெரிந்து கொள்வார்கள். ஆனால் அவர்கள் மக்களுடைய மேண்டேட், மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஆதரவு. அதை நீ பரிகாசம் செஞ்சா நீ எங்க விளங்க முடியும்? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. கரெக்ட், வர முடியும். இல்ல, இதுல எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி, இவ்வளவு வரம் மீறி வரும்போது ஏன் திமுகவின் தலைவராக எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி கண்டிக்கிறது கிடையாது, கொறடாவும் கண்டிக்கிறது கிடையாது? ஏன், என்ன காரணம்? அவங்கள பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருக்கலாம். அங்கேருந்து ஏறி வருது விட்டா இறங்கி அடிச்சிருவாங்க போல. அவ்வளவு தூரம் வந்துட்டாங்க. ஏன் சபாநாயகர் இருக்கை வரைக்கும் கூட பூண்டி கலைவன் கூட வந்துட்டு போனாரு. ஏன் இந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு? அதாவது அவன் என்ன நினைக்கிறான்னா, ஒரு அதிகார போக்கு, ஒரு ஆணவ போக்கு, ஒரு அக்கிரமமான போக்கு. என்னன்னா அவங்களுக்கு என்னன்னா டிஎம்கே பொறுத்தவரை பெரிய பிளான் வச்சிருந்தாங்க. அவர்களால் தாங்க முடியல. தமிழ்நாட்டில் உள்ள ஏரி படுகைகள், தமிழகத்தினுடைய ஆற்றுப்படுகைகள், மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய சில மலை வளங்கள், கற்குழிகள், கற்குன்றுகள், இயற்கை வளங்கள் எல்லாமே எனக்கு தான். அந்த திட்டத்தை தமிழ்நாட்டுடைய செப்பாலஜிஸோ பிரிட் பண்றவனு யாரும் திமுக தோத்துருன்னு நான் உட்பட நீங்க உட்பட நினைக்கல. யாராலையுமே கணிக்க முடியாது. சரி, விஜய் வருவார்ப்பா, ஒரு 8% வருவான், 10 வருவானா வருவான். நான் ஒரு பிரபலமான செப்பாலஜிஸ்ட கேட்டேன், இங்க டிவில எல்லாம் பேசுவார், ஒரு பேரை சொல்லக்கூடாது, சுஃபியான், ஒரு 18% வருவார்.
அக்ஷோஸ் மட்டும்தான் சொன்னான் 120 சீட்டு பிடிப்பாங்க. அன்றைக்கு பிரபலமான தொலைக்காட்சியில் நான் உட்காந்து அந்த எலெக்ஷன் ஓட்டுக்கு போட்ட பின் வருவாங்க இல்லையா, ஆமா, எக்ஸிட் போல, அதுலேயும் சொல்கிறேன். அப்போ கூட எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் லைவ் ஸ்டேஷனில் பண்ணுறேன், அப்பவும் எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் என்ன சொல்கிறேன், ஏன்னா யாராலும் கணிக்க முடியாத மகத்தான ஒரு வெற்றிக்கு அவரை மக்கள் அது வந்து நம்ம உபயோகப்படணும். ஆமா, ஏத்துக்கணும். ஒரு தேசிய சிந்தனை, ஒரு தலைவன் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள், அதை நம்ம உபயோகப்படணும். இதை வந்து திமுக காரங்களால தாங்க முடியல, ஜீரணிக்க முடியல. ஏன்னா அவங்க என்ன கணக்கு போட்டாங்கன்னா, கொஞ்ச நெஞ்சமாக கொள்ளையடிக்கவில்லை, கொஞ்ச நெஞ்சமாக ஆற்று வளம், மலை வளம், ஏரி வளம், நிர்வாக வளம், அதிகார வளம், கீழே இருக்கக்கூடிய கவுன்சிலர்லேருந்து அவ்வளவு பேரும் ஒரு அரை ஜல்லி, ஒரு அரை யூனிட் கொட்டிட்டா வந்து பணத்தை வாங்குவோம். இன்னைக்கு எங்கேயாவது ஊழல்ன்ற பேச்சு இருக்கா? நாளைக்கு அரசாங்கம் தப்பா போலாம் கொடுப்போம், அதெல்லாம் விட்டுருங்க. இன்னைக்கு எங்கேயாவது ஊழல்னு பேச்சு இருக்கா? அதுல குறை சொல்றாங்க இந்த அரசாங்கத்தை. என்ன குறை சொல்றான்? 3 சிலிண்டர் தான் கொடுத்துட்டு போறான், தப்பில்லை. 2500 ரூபா சொல்லிட்டு 1000 ரூபாய் கொடுத்துட்டு போறான். மக்கள் அதெல்லாம் பெருசா பார்க்க மாட்டான். சரி, காசு இல்லை சார், ஓப்பனா கன்ஃபியூஸ் பண்ணலாம். யாரு? நான் என்னோட மரியாதைக்குரிய சகோதரர் அவருக்கு சொல்றேன், நீங்க ஓப்பனா மக்கள்கிட்ட பேசுங்க. நாங்க ஏதோ பதட்டத்துல கொடுத்துட்டோம், எங்களுக்கு வந்து கொடுக்க வழி இல்லை, இன்னும் கொஞ்சம் காலம் பொறுங்க, முதல்ல நீங்க ஏந்துக்கிற. மக்கள் கோவப்பட மாட்டாங்க. ஆனா ஊழல்லையே நான் ஒரு லேண்டை அளக்குறேன், என்னுடைய இடம், அதனுடைய மதிப்பு பல ஒரு அமைப்பு இருக்கும். அப்போ அப்புறம் கூப்பிட்டு சொன்னேன், ஐயா அளங்கன்னு. சின்ன வயசு தான், அளந்தாரு, அளந்துட்டு போனாரு, இங்க வாங்க, நீங்க 3 பேர் வந்திருக்கீங்க, மகள் 11 மணி 1:30 மணி ஒரு டீ குடிக்கிறது வேணாவே வேணான்னு போயிட்டார். நான் தம்பி, நான் ஒரு தொலைக்காட்சியில் இருப்பது அவருக்கு தெரியும், என்னோட வயசு கம்மி தான், 20 வயசு கம்மி தான், 30 வயசா இருக்கும். அப்போ அவர் சொன்ன, நான் சந்தோஷப்பட்டு தரேன், நீங்க ஒரு டீ குடிச்சிட்டு போங்கண்ணே, நீங்க என்னுடைய விருந்தினர் அல்லவா, என் வெயிலில் வந்து என்கிட்ட தளர்ந்தீங்கண்ணே. வேணாம் சார், நல்லபடியா போயிட்டு வரேன். மக்கள் இப்பெல்லாம் போய் சொல்றாங்க. அப்படி நான் எனக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஷேர் வித் யூ சேனல் 5. அப்போ இந்த ஊழலிலேயே திமுக அப்படி இருக்க முடியுமா? நான் குறைஞ்சபட்சம் 2000, 4000, 5000 ரூபா கேட்பான், 5000 ரூபா கேட்பான், ஒரு பைசா வாங்கல. இன்னைக்கு மெட்ரிக் அசோசியேஷன்ல இருந்து 20 லட்சம் 25 லட்சம் கொடுக்குற சும்மா வாங்கிட்டு வந்துட்டாங்க. இது இந்த அரசாங்கத்துடைய வளர்ச்சி இல்லையா? அரசாங்கத்தின் அப்போ 6 சிலிண்டரை கொடுத்து 3 சிலிண்டர் கொடுத்தது மட்டும்தான் தப்புன்னா, இப்படி நான் அனுபவப்பட்டேனே, இப்படி பல பேர் அனுபவப்பட்டிருக்காங்களே. நாளைக்கு இந்த அரசாங்கம் மீது குறை வந்தா நம்ம பேசுவோம். ஐயா, நாளைக்கு இந்த அரசாங்கத்தின் மீது குறை வந்தா நம்ம பேசுவோம். நமக்கு என்ன அந்த அரசாங்கம் சம்பளம் தருதா? நம்ம வந்து இவ்வளவு பாசிட்டிவ் சைட்ஸ் நீங்க சொல்றீங்க, உங்க எக்ஸ்பீரியன்ஸ்லயுமே சொல்றீங்க. ஆனா இவங்களுடைய செயல்பாடு சட்டமன்றத்தில் பார்க்கும்போது ஏதோ தாவேக்கா சரியாக ஆட்சி பண்ணல, அதனாலதான் நாங்க வந்து வெகுண்டு எழுந்து வந்து அவங்களை வந்து நாங்க எதிர்த்து பேசுறோம், அவங்களுக்கு நாங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல தாவேக்கானால, அப்படின்ற மாதிரி பிம்பத்தை உருவாக்குறாங்க. என்னையா ஆட்சி பண்ண முடியல? நான் கேட்கிறேன், என்னையா ஆட்சி பண்ணல? என்ன தப்பு? தாவேக்கா என்பது இன்று பிறந்த ஒரு குழந்தை. நீ வந்து பல வருஷமா ஆட்சி கட்டில இருந்திருக்க. 76ல உன்னுடைய ஆட்சி, 76ல உங்களுடைய முத்தமிழ் அறிஞரின் மீது பூச்சிக்கொல்லி மருந்து, அப்புறம் சர்க்காரியா கமிஷன், இப்படிதானே வந்தது. இன்னைக்கு உங்களின் மீது 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கு உங்களின் மீது வந்தது. இன்னைக்கு உங்களுடைய அமைச்சர்கள் அனைவரின் மீதும், செந்தில் பாலாஜி மீதும், பொன்முடியின் மீதும், டாஸ்மாகின் மீதும், ஏன்னா எல்லோரின் மீதும் கோடானு கோடி வழக்குகள்ல இருக்கும்போது, கேன் யூ ஃபைண்ட் அவுட் எனி சிங்கிள் எக்ஸாம்பிள்? உங்களால ஒரு சின்ன 3 மாசத்துல சொல்ல முடியுமா? அதுக்கெல்லாம் சொல்றாங்க அடி அடின்னு அடிச்சுட்டாங்க, இங்க அடி அடிச்சு சும்மா கிளப்பி விடுறது. அதுக்கு ஐடி விங்ஸ் என்னமோ இதுல வச்சு அதுல ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஃபேக்ட். விஜய் வந்து நல்லா செய்யறாருன்னு எல்லாருக்கும் தெரியுது. நல்லா செய்யறதுக்கு அவரு he has to train. அவர் கண்டிப்பா செய்யணும், செய்வாரு, செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு வைங்களேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒன்னால தாங்க முடியல. அப்போ என்ன, let it be very clear, I am asking you to the concerned party, உங்கள்கிட்ட என்ன ஒரு ஆதாரம் இருக்கிறது? இந்த அரசாங்கம் வந்து 3 மாசம் தான் ஆச்சு. மே 10, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், இப்போ கரெக்டா 100 நாள் ஆச்சு. 100 நாள் தாண்டிட்டு வைங்களேன். இந்த 100 நாள்ல இந்த அரசாங்கம் செய்த தவறு என்ன? இந்த அரசாங்கம் தானா அந்த மணி வறட்சிக்கு காரணம்? இந்த அரசாங்கம் 5 லட்சம் கோடி வறட்சி பண்ணியதா? இல்லையே, நீங்க தானே எல்லாமே பண்ணீங்க. 6 சிலிண்டருக்கு 3 சிலிண்டர் கொடுக்கட்டு, தப்பு இல்லையே. இதுதான் பெரிய குற்றம். மக்களே உங்களை ஏமாற்றி விட்டார்கள். மக்களுக்கு வந்து பாதிப்பும் இல்லை. எங்களுக்கு தர்றதே சும்மா தரான். சட்டியில இருந்தா தான் அகப்பையில வரும். ஒரு அறிவு முதிர்ச்சியின்மை, ஒரு அனுபவ குறைவு சில சொல்லி இருக்கலாம். அதை அவர் கன்ஃபஸ் பண்ணும் மக்கள்கிட்ட. நான் சொன்னது உண்மை, சத்தியமா உண்மை. ஆனால் நீங்கள் என்னை நம்பி மட்டுமே வாக்களித்தீர்கள்.
என்னுடைய தோழர்களை யாரும் பார்க்கல. அவர் சாதியை பார்க்கல, இனத்தை பார்க்கல, மொழியை பார்க்கல. இப்போ டிஎம்கேக்கு என்னன்னா ஒரே பதட்டம். இந்த பரந்தூர் விவகாரத்தை கொஞ்சம் பேசித்தாக்கணும். கண்டிப்பா இல்ல, அந்த பரந்தூர் விவகாரத்திலயுமே விவசாயிகள்லாம் வந்து முதலமைச்சர் சந்திச்சு சால்வ போட்டுட்டாங்க அங்க இருக்கவங்க எல்லாம். அப்போ வந்து விவசாயிகளோட எண்ணம் என்னவா இருக்கு? நம்மளோட நிலத்தை காப்பாத்தி கொடுத்துரு, நடக்கவே நடக்காது நடத்தி காமிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல விவசாயிகள் மத்தியில. இப்ப அதுல ஏகனாபுரம் என்ற ஒரு வில்லேஜ் இருக்கு. அந்த வில்லேஜ்ல நான் லைவ் ஸ்டேஜ் பண்றேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 2000 ஏக்கர் அந்த ஊரே காலி. நூற்றுக்கணக்கான நீர்நிலைகள் ஃப்ளோவிங் ஆகுறது, குட்டைகள், பெரிய அழகான நீர்நிலைகள், அற்புதமான 3 போகம் பச்சையில் விளையக்கூடிய பலாயிரக்கான மக்கள் தன்னுடைய வாழ்க்கை மட்டும் இழக்கவில்லை, அவர்களுடைய அடிப்படையான அழகான கட்டமைப்பை இழந்திருக்கிறார். ஒரு ஆலமரம், ஒரு அழகான தேர், அங்கிருந்து கோயில் அழகா இருக்கும், அதில் உட்கார்ந்து ஒரு டீ கடை, இப்படி வாழ்ந்த அந்த மக்கள் சிதறண்டு போகிறார்கள். கலாச்சார சிதறல், குடும்பம் சிதறல், அதை பற்றிலாம் அவனுக்கு என்ன கவலை? யாருக்கும் கவலை இல்லையே. ஏன்பா தங்கம் தென்னரசுன்னு எது சொல்றாரு சிடி நிர்மல்குமார். G2 நிறுவனம் ஏராளமான முதலீட்டை அங்கே செய்திருக்கிறார், மருமகன் நிறுவனம். ஆமா, அமைச்சர் நிர்மல்குமார் சொல்றாரு. அதுக்கு பதில் பேச தெரியல. மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறிய அப்படி என்றால் இவருக்கு ஏதோ யோசிச்சிருக்காரா அல்லது வாட்ஸ்அப்ல செய்தி வச்சான்னு தெரியல. தங்கம் தென்னரசு கொஞ்சம் மென்மையாக தான் பேசுவார். சுபா தங்கவேலுடைய பையன் தான், நல்ல அருமையான ஆள் தான். ஆனா அவருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்திருக்கும் போல. அவர் சொல்றாரு, அப்ப நீங்க மருமகன் G2 பத்தி பேசினால் நாங்களும் மாமா லாட்டரி மருமகனை பத்தி பேச வேண்டியிருக்கோம். ஏயா மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் என்ன வித்தியாசம்? நான் என்ன கேட்கிறேன், திரு சிடி நிர்மல்குமார் என்ன சொல்றாரு, உன்னுடைய மருமகன் அங்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காருங்க, பல 100 ஏக்கர் வாங்கியிருக்கலாம். அந்த பரந்தூரில் உங்க மருமகன் மட்டும் இல்லை, அவ்வளவு முதலீடுகளும் உங்க அரசு அமைச்சர்கள், உங்க அரசு பிரதிநிதிகள் வைத்திருப்பாரு. அவர் ஓப்பனா சொல்றாரு. அதை நீ மறுக்கணும். என்ன ஆதாரத்துல சொல்றீங்கன்னு கேட்கணும்ல. இப்ப நீங்க நிறைய இடத்த வாங்கிட்டு கிளாம்பாக்கத்துல கலைஞர் என்னது ஒரு இதை போட்டீங்க, எதை நம்ம பஸ் ஸ்டாண்ட், ஆமா, தென் மாநிலங்களுக்கு தென் மாவட்டங்களுக்கு. அதே போன்ற ஒரு அரசு, ஒரு முதலமைச்சர் பிரதிநிதியாக பேசுகிற சிடி நிர்மல் சொல்றாரு, நீங்க உங்க மருமகன் பேர்ல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க, நான் சொல்றேன்னா அதுக்கு பதில் சொல்லணும். உன்ன என்ன சொல்ல, எப்படி சொல்றா சிடி நிர்மல்குமார், உன் மேல டிஃபமேஷன் ஷூட் போடுவேன்னு போடணும். அதை விட்டு சம்மந்தமே இல்லாம லாட்டரி தொழிலை வந்து பேசுறீ எப்படி? அதுக்கு தான் அழகா போன தடவை ஆதவ அர்ஜுனா பதில் சொன்னாரு. அது மூஞ்சி கிழிஞ்சு போச்சு, அசிங்கமாயிட்டு. என்ன சொன்னா தெரியுமா? அப்ப அவன் லாட்டரிக்காரன் 500 கோடி வேணும், உன் மாமாட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிடுவாரு. மாமாட்ட இல்ல, அப்பாட்ட. அது சரிதானே? அது சரிதானே? நீ வந்து அவ்வளவு யோக்கியம் இல்லாம கள்ள தொழில், லாட்டரி தொழிலுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை, அது சமூகத்தில் சீரழிவு. அரசாங்கம் அதை தடை செய்திருந்தால் லாட்டரியை மார்டின் சாண்டோவோ மார்டின் செய்யல, ரைட், விட்டுருங்க. அந்த கேள்வி நமக்கு இல்லை. அப்ப நீ நுழலும் தன் வாயார் கெடும்னு இவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. எங்க மாமாவுடைய சாண்டிகோ மார்டின்ட்ட 500 கோடியா 300 கோடியா உங்க அப்பா வாங்கினாரு, அப்பாட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாரு. நான் பார்ட்னர்ஷிப் இல்லை, யாரு ஆதவ அர்ஜுனா, எனக்கு அதுல சம்மந்தம் இல்லை. உங்க அப்பாட்டே முன்னாள் முதலமைச்சராக திரு ஸ்டாலின்ட்ட போய், முத்துவேல் ஸ்டாலின் கருணாநிதிட்ட போய் கேட்க சொல்லுவாரு, அப்பாப்பா எதுக்குப்பா நீ இந்த கள்ள தொழில் பண்ணக்கூடிய மாட்டின்ட்டு போய் 3000 வாங்கினா, 3000மா என்னது 300 கோடி வாங்கினான்னு சொன்னா சொல்லுவாரு. வாயடைச்சு போச்சு இல்ல. இப்ப G2 இடத்த வாங்கியிருக்குன்னா அதுக்கு பதில சொல்ல விட்டு போட்டு மறுபடியும் சாண்டிகோ மாட்டின்னு போறா, புரியுதா? இது வந்து ரொம்ப ஆபத்தான விஷயம். இன்னைக்கு அவர் பல கதாநாயகனாக உருவாயிருக்கிறார் விஜய். எப்படி சொல்றோம்னா, நாட்டின் வளர்ச்சி ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வேர்ல்டு லெவல்ல சார் ஒரு பன்னோக்கு விமான நிலையம், ஒரு பன்முனை விமான நிலையம் நமக்கு கண்டிப்பா தேவை. அப்ப அதுக்கு நீங்க பாருங்க, சென்னையில தான் தேவைன்னு கிடையாது, சென்னையில தான் வைக்கிறேன்னு ஒண்ணு இல்லை. அதுதான் அங்க உள்ள சிக்கல். எதை எடுத்தாலும் சென்னை. ராமநாதபுரம் மாவட்டத்தில் வச்சானா ஒரு டிரான்சிஸ்ட் விமானத்தை கொண்டு வரலாமா? இங்க கொண்டு வரலாம். அங்கிருந்து ஒரு தொடர்புடையது ஏன் ஒண்ணும் இல்லையா? சென்னைக்கும் திருச்சிக்கும் மத்தியில எத்தனையோ பொட்டல் காடுகள் இருக்கிற இடத்த பார்க்கலாமே. திருச்சிக்கு மதுரைக்கு இடையில எவ்வளவு இடம் இருக்க. சென்னையில வந்து எல்லா விவசாய நிலங்களையும் அழிக்கணும், சென்னையை ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கணும், சென்னையை ஒரு ஃபினான்ஷியல் ஹப்பா உருவாக்கணும். கரெக்டு தான், நல்லதான். இன்னைக்கு கூட ஒரு கட்டுரை இப்போ வந்திருக்கு, தோழர் சுந்தரராஜன் கூட சொல்லியிருக்காரு, எங்கள் யாருக்கும் சென்னை வளர வேண்டும் என்பதிலோ, தமிழ்நாடு உலகத்தில் 1 டிரில்லியன் எக்கனாமி நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதிலோ அதில் எங்களுக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை.
ஒரு சமூகம் என்பது என்ன? கலாச்சாரம், பண்பாடு, சமூக மதிப்பு, அதுல வாழக்கூடிய எளிய பின்னணி கொண்ட மக்கள் இன்னைக்கு வாழல, பல ஆயிரம் வருஷம் வாழ்றோம். எத்தனை வருஷமா? பல ஆயிரம் வருஷம்னா ஏகாட்டூர், ஏகனாபுரம், அப்படி நிறைய இடங்கள் இருக்கு, பல கிராமங்கள். அங்கே பேசினார்கள். ஒரு கிராமத்துல மட்டும் 2000 ஏக்கர் போகுது சார். ஒரே கிராமத்துல பட்டாளன். இப்போ 1700 ஏக்கரை ஏற்கனவே இப்போ வந்திருக்கிறத இந்த அரசாங்கம் தொழில் முனையமாக சின்ன சின்ன சிப்காட் மாதிரி போடுன்னு சொல்றாங்க. அதையும் கூட அவர்கள் கவனமாக செய்ய வேண்டும். இண்டஸ்ட்ரியில கொண்டு வருகிற போது ஏற்கனவே அதனுடைய கழிவுகள் இந்த நீர்ப்படுகையிலே கலக்கும் ஆபத்து இருக்கிறது. ஜோசப் விஜய் அரசு அதையும் கவனத்தில் வைக்கணும். எந்த மாதிரி இண்டஸ்ட்ரி கொண்டு வரணும்? கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வந்தா இப்ப கையகப்படுத்தின இடம் 1700 ஏக்கர். இந்த 1700 ஏக்கரை திரும்பி நீ அரசு ஒப்படைக்காது. அதுல விவசாய நிலங்களுக்கும் நீர்நிலைகளும் பாதிக்காத அளவில் கொண்டு வர வேண்டும். இப்போ டிஎம்கே பொறுத்தவரை மூக்கு உடஞ்சி கிழிஞ்சி தொங்குது. இப்போ அதிகமான சட்டமன்றத்துக்குள்ள வர்றது இல்லையா? யாரு? நம்முடைய உதயநிதி ஸ்டாலின். அது கட்டுரையா வந்திருக்கு. வந்தாலும் ஜோசப் விஜய் பேசுறதுக்கு பதில் சொல்ல 2 நாள் 3 நாள் கழிச்சு தான் பதில் சொல்றாரு. இப்படி நிறைய லேக்கிங் அவர்களுக்குள்ள இருக்கு. இதனால திமுக தடுமாறி கொண்டிருக்கிறது. அதனாலதான் இப்போ மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டு, ஏன்னா இப்ப அவர்கள் ஆதவ அர்ஜுனுடைய மாமனார சிடி நிர்மல்குமாருக்கு பதிலளிக்கிறாங்க. உண்மையிலே G2 அங்க இருக்குதா என்பதையெல்லாம் கவனிக்க வேண்டும். யாரு? இந்த அரசாங்கம். நாங்கள் சொன்னது உண்மைதான் என்று பட்டா வாரியா கொண்டு வந்து காட்டணும். காட்டினதான் இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கையும் ஏனைய திமுக அரசின் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளும் பட்டவர்த்தனமா போகலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே சார், உங்களுடைய பல்வேறு கருத்துக்கள் பகிர்ந்து நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.